ஹாய். ஒரு சின்ன குட்டி கதை. அதாவது யமதர்மராஜாவும் சித்திரகுப்தனும் அப்படி காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பை பார்த்தாங்க, நல்ல பாம்பு. அப்போ யமதர்மராஜா அந்த பாம்பையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உடனே சித்திரகுப்தன் கேட்டார், எதுக்கு அந்த பாம்பையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு யமதர்மராஜா சொன்னார், இல்லை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாம்பால் நகரத்தில் ஒருத்தர் வந்து உயிர் போகிறது மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பாம்பு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தான். என்ன யமதர்மராஜா சொல்கிறீங்க, 10 நிமிஷத்தில் எப்படி சாக முடியுது, நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாவை கூட்டு போயிட்டார். யமதர்மராஜா அந்த பாம்பையே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கழுகு வந்து சக்குன்னு அந்த பாம்பை அப்படி கவ்வி தூக்கிட்டு அப்படியே பறந்து போகுது. கழுகு எவ்வளோ வேகத்தில் பறக்குங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி போய் அப்படியே நகரத்தில் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது கழுகு காலில் இருந்த பாம்பு சல்லுன்னு கீழே விழுந்துருச்சு. இது நகரத்தில் மொட்டை மாடியில் ஒருத்தன் படுத்து கிடந்தான், அவன் மேலே விழுந்துருச்சு. விழுந்த உடனே கழுகு சல்லுன்னு அந்த பாம்பை கொத்துறதுக்கு டக்குன்னு அவன் கழுத்தில் கவ்விட்டு அப்படி தூக்கிருச்சு. தூக்கணுன்னு அவன் இறந்து போயிட்டான். பாம்பை தூக்கிட்டு கழுகு போயிடுச்சு. இந்த பாம்பால் ஒருத்தன் உயிர் போகணுங்கிறது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விதி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று பிடிப்பவன் அறிவாளின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் விதியை யாருமே வெல்ல முடியாது. விதி வலியது. இன்னைக்கு படித்தேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, டாட்டா.